கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யாக்கோப்பு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் மனுக்குலம் உயர்த்தப்படுவதற்காக அவர் தம்மை தாமே தாழ்த்தி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவே தான் இப்போ யாரை உயர்த்துகிறார் சொல்லி பார்க்கும்போது அவர் சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் என்றார் சங்கீதக்காரன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சாந்த குணம். ஆகதான் உதாரணமாக சொல்ல வேணும்னு சொன்னால் வேதத்தில் மோசே தான் ஆண்டவர் சுட்டி காட்டுறார். மோசையை பற்றி சொல்கிறாரு, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். பாருங்கள், எல்லா மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மோசேயை கர்த்தர் அழைத்து 6,35,550 பேரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக ஒரு இரட்சகனாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். பாருங்கள், படிப்பு அறிவில் ஒரு ஆடு மேய்ச்சிருந்தவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை, உயர்த்தலை. காரணம் நமக்குள்ளே சார்ந்த குணம் இல்லை. ஆகவே ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஒருவேளை ஆண்டவரே, இது வரைக்கும் நான் சார்ந்த குணம் உள்ளவனாய் இல்லாமல் இருந்திருக்கிறேன், எனக்கு சார்ந்த குணத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அவர் பாதப்படியில் அமர்ந்து கேட்கும்போது நமக்கு சார்ந்த குணத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். மரியாள் ஆண்டோடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல் அவருடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து கேட்போம், ஆண்டவரே சார்ந்த குணத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி. இன்றைக்கி சார்ந்த குணம் இல்லாததுனால்தான் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை. சார்ந்த குணம் கிடையாது, எரிச்சல். ஆகவே நமக்கு அப்படிப்பட்ட குணாதிசயம் வேண்டாம். சார்ந்த குணத்தை கர்த்தரிடத்தில் கேட்போம், பெற்றுக்கொள்வோம். அவர் சமூகத்தில் நாம் தொடர்ந்து வாழ்ந்து நம்மை உயர்த்த அவருடைய பலத்தை கைக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. செகிப்பிப்போம். நேசி நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. எங்களை உயர்த்துவதற்காக நீங்கள் இந்த பூமியில் தாழ்த்தி வந்தீங்கப்பா, நன்றி. அதுக்கு தேவையானது ஒரே ஒரு குணம், சார்ந்த குணம். ஆக எங்களுக்குள்ள அந்த சார்ந்த குணத்தை கொடுத்து நடத்துங்க. ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்,